இந்த கடமைன்னு சொல்ல எல்லாம் சொல்ல விட. கடமைன்னு சொன்ன உடனே நம்ம மூளை இயல்பாகவே அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு தெரியுமா? கடமை அப்படின்னா அது நமக்கு ஒரு சுமை, செஞ்சுதான் ஆகணும். நம்ம செய்யாம யாரு செய்வா? வேற வழியே இல்லை, செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமை உங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிருது. நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா சுத்தலாம், நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கலாம். ஆனால் நம்முடைய கடமை இருக்குதே, கடமையை கண்ணு கருத்துமா செஞ்சு முடிக்கணுமே. அந்த கடமை என்று வருகிற பொழுது கடமையின் காரணமாக சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, கடமையின் காரணமாக சுகமாக இருக்க முடியவில்லை, கடமையின் காரணமாக சிரமத்தை நான் தூக்கிக் கொள்கிறேன். கடமை என்கிற சொல், ஆனா உண்மையில இந்த கடமை என்கிற சொல் அப்படிப்பட்டதல்ல. நம்முடைய சிரமத்தை குறைப்பதற்கு, நம்முடைய சுதந்திரத்தை அதிகப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்வை எளிமைப்படுத்துவதற்கு, நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இடையிலே உண்டான தொடர்பை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை மேம்படுத்தி பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற பேர் அருள், பெரிய கிஃப்ட். தொழுகைங்கிற கிஃப்ட், அது ஒரு அருள், அது ஒரு பரிசு. தொழுகை பத்தி பேசும்போது தொழுகைங்கிற பரிசை நிறைவேற்ற போனேன், கடமையை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் அப்படி இல்ல. தொழுகை என்கிற பரிசை பெற போனேன். பெறுதல் அது கொடுத்தல் அல்ல. தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி ருக்கு செய்து எதையோ நான் கொடுத்துடல, நான் எதையோ வாங்கிக்கிட்டு வர்றேன். நான் இடத்த கொடுத்தேன் அல்லாஹ்வுக்கு. தொழுது நீங்க என்ன கொடுத்தீங்களா? சஜதா பண்ணி கொடுத்தீங்களா? என்ன கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தா அவனுக்கு வெயிட் கூடணும்ல. நீங்க கொடுத்து அல்லாஹ்வுடைய கிரேடு கூட்டிட்டா, அல்லது பல பேர் தொழாம உட்கார்ந்துருக்காங்க, அதனால அல்லாஹ்வுடைய கிரேடு குறைஞ்சிருச்சா? தொழுகையில போய் நீ ஒன்னும் கொடுக்கவும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். பிரச்சனைக்கு தீர்வு வாங்கிட்டு வர்றேன், வறுமைக்கு செல்வத்தை வாங்கிட்டு வர்றேன், அறியாமைக்கு அறிவு வாங்கிட்டு வர்றேன், மனக்குழப்பத்துக்கு தீர்வு வாங்கிட்டு வர்றேன். போயிட்டு குனிஞ்சு அங்கிருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்பா.